மேட்சை பார்க்க வந்தேன்னு வாங்கி இப்படி கேட்டை மூடுற மாதிரி நிலைமையை பண்ணிட்டான். அதுதான் விராட் கோலியோட ரெஸ்டாரண்ட். போய் அங்கதான் தங்குவாரா? டோனி டோனி தான் மச்சான். டோனி மச்சான், டோனிடா. டோனியை கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எங்க தெருவுல தான் அவன் கூட போறான். இந்த சவுண்டை கேட்டாலே போதும், அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. வேற லெவல் ஃபீலிங் அது. வாலிபால் விளையாடுறா டே குச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே குச்சிருவாங்க போலீஸ்காரங்க. அவங்களாம் மெம்பர்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மலடா தெரியல. கோழி வண்டியில் ஏறிடுமா? ஒரு சரியான சண்டை நடந்தது. டிக்கெட் வாங்கினா சில பேர் ஒன்றும் போக மாட்டாங்க. ஆனால் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தெரியலையே என்னடா வெளியே அனுப்பிச்சுக்கிறாங்க. இருக்குமா போய் டோனி இங்க இருக்காருடா. டோனி டோனி அவரு டோனி ஃபேன்ரா. அவர் மேட்ச் ஆடிக்கிட்டு இருப்பாரு. கிண்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஆனா இந்த மாதிரி வெயிட் ஆடுறது எனக்கு பார்க்கல மச்சான். இப்படி போய் ஏமாந்து நிற்கிறேடா. அன்னைக்கே சொன்னேன் படிச்சு இப்படி ஒரு டிக்கெட்டை வச்சு இதை நீங்க ஸ்கேன் பண்ணி முடிஞ்சா இந்த டிக்கெட்டுக்கு போங்க. அடிக்கோ ஸ்டேடியம்க்கு போங்க. அதானே இப்படி ஸ்கேம் ஆயிட்டு இங்க நிக்கிறிய போய் இது விடலாம். பாட்டல் பொறுக்கி ஆக்கிட்டேன். பாட்டல் ஒரு மாதிரி பெட்ரோல் வாசனை உங்களுக்கு பிடிக்குங்களா? அருமையா இருக்கும். ஒரு 2 இலையை தூக்கி உள்ள போட்டா நல்லா இருக்குமா? இருக்கும்டா இருக்கும். வண்டி கேர் ஆயிரும்ல. அதாவது இந்த நம்பரில் இருந்து தான் இவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஏதோ இன்ஸ்டாகிராம்லேருந்தே எடுத்திருக்காங்க. அதை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக இவங்க ஓப்பன் பண்ணி இவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு 4 டிக்கெட்டை 5 டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காப்புல. அந்த 5 டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 2500 சொல்லியிருக்காங்க. இல்லை நான் 1500 அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. சரி எல்லா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாத்தையும் நமக்கு அமுச்சு விட்டாங்க. நான் என்னென்னு விசாரிக்க சொன்னாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கேம் ஆனதுக்கப்புறம் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி இன்டர்வியூ செஞ்சுட்டு அவர்கிட்டே இது ஸ்கேமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இருக்கிற அத்தனை பசங்களும் திருட்டு பசங்களா இருக்கும். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல. டிக்கெட் வாங்கிட்டேன்னு பெருமையாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தான். சரி எங்கே வாங்கினா ஏது வாங்கினா நான் சும்மா கேட்டேன். அப்போ தான் இந்த நம்பரை கொடுத்தாங்க. ஃபோன் போட்டால் ஃபோன் போகலை, நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி வந்துச்சு. சரி நம்ம டிக்கெட் அவைலபிளாக நார்மலாக தான் கேட்டோம். அண்ணன் ஒரு லிஸ்ட்டே அனுப்பிச்சி விட்டாரு. இதில் எது பயங்கர காஸ்ட்லியாக இருக்கோ அதை வந்து நம்ம புக் பண்ணலாம்னு நினச்சிட்டு, அதாவது ஸ்கேம் ஆகலான்னு சொல்லிவிட்டு இவங்கள்ட்டே நம்ம புக் பண்ண போயிட்டோம். பூமா பி ஸ்டாண்டு 5000 மட்டுமே. இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட்லாம் இருக்குது. கரெக்டாக ஆர்சிபியோட ஸ்பான்சர் யார் அந்த ஏர்வேஸ் இருக்காங்க, அவங்களது ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது போல் இருக்குது. அவங்களுக்கும் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காப்புல. சரி நம்ம ஒரு பொதுவாக ஒன்று போடலான்னு சொல்லிட்டு இந்த ஜியோ M3 ஸ்டாண்டை நம்ம கேட்டோம். எவ்வளோப்பா என்ன ஏதுன்னு கேட்டோம். அதுக்கு என்ன ரிப்ளை வந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு ரிப்ளை வந்துச்சு நமக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் தெரியுது இங்கே ஐபிஎல் ஃப்ராடுன்னு இந்த த்ரூ கால் ஆப்லேயே தெரியுது. அப்பயும் இவனுக்கு எப்படி புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸ்டாம்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு. எத்தனை டிக்கெட் வேணும்னு அண்ணன் கேட்டிருக்காரு. ஒரு 14 டிக்கெட் வேணும்னு சொல்லியிருந்தோம். எதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எப்படியும் கடைக்கு போனால் கேட்போங்களா, அந்த மாதிரி நான் கேட்டேன். நார்மலாக 2500 ஆனால் மினிமம் 5 டிக்கெட் வாங்கணுமா. இல்லை 2000 ருபீஸ் எனக்கு பண்ணித்தர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடப்பாவீங்களா, இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அவர் டைப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இன்னொன்று விஷயத்தை காட்டினீங்க பார்த்தீங்களா, MS தோனி கூட ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஆனால் இவரான்னு நீங்கள் கண்டிப்பாக இவர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதோ மெசேஜ் வந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டர்நெட்லேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காப்புல. இந்த சச்சின்
பேர் சச்சின், ஆனால் டோனி கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. இந்த குழப்பம்லாம் வேணாம். அப்புறம் நான் இதெல்லாம் என்னப்பா ஒரிஜினலாக அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு இவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரூஃபுக்காக சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டாரு. அந்த ஃபோட்டோஸ் உள்ளே போய் பார்த்தா அவங்க காசு அனுப்பிச்சது மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அவர் நமக்கு சொல்லலை. அதே மாதிரி இந்த ஃபோட்டோலையும் அவங்க காட்டலை. ப்ரீவியஸ் கஸ்டமர் தான் பார்த்தீங்களா, டெலிவரி சார்ஜு 399 இது நம்ம வீட்டுக்கே வந்துமா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேர் இந்த டிக்கெட்டை இவனுங்க வாங்கியிருக்காங்க. நம்ம கள்ளம்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. இங்கே இந்த ஸ்மைலி புக்கு அந்த கரெக்டாக அந்த புக் மை ஷோ தான் இருக்குதுங்களா, நீங்கள் ஏதாவது படத்துக்கு ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எப்படி போடுவாங்களோ அதே ஃபார்மெட்டில் அண்ணன் எடுத்திருக்காரு. அதே ஃபார்மெட்டில் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்கேம் பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் உஷாராகிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேம் ஆகிட்டுருக்காங்க. இன்னும் சில மேட்சஸ்லாம் இருந்துச்சு. ஒரு வேளை மேட்சஸே இல்லைனாலும் தயவு செஞ்சு நீங்கள் அஃபிஷியலாக எங்கே இருக்கோ அங்கே மட்டும் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செலவு எந்த ஆப்பில் இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும், ஒரு காசுன்னு போட்டதுக்கப்புறம் அதை 1க்கு 2 வாட்டி நீங்கள் விசாரித்து அதுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கலாம், சேஃபாக இருக்கணும். ஒரு டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு ஐயா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தார். சரி போனால் போடணும் விடலாம்னு நினச்சா அவரே காசு அனுப்புன்னு ஒரு சில வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எதுக்கு விடணும்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக அவருக்கு மெசேஜ் பண்ணி ஓட்டுன்னு ஓட்டி தள்ளி அவரே எங்களை பிளாக் பண்ணிட்டாரு. அந்தளவு ஓட்டியிருக்கோம், அதை நம்ம காட்டலாம் முடியாது. அந்தளவு கேவலமாக ஓட்டியிருக்கோம். வர அவர் திருந்திருப்பாருன்னு நினச்சிங்கன்னா இல்லை, நம்மளை மாதிரி ஆளுங்களை இவர் பிளாக் பண்ணிட்டு அடுத்த ஆளை போய் பார்க்க போயிருப்பார். அவங்க ஏமாற ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஏமாறக்கூடாதுக்காக தான் இந்த ஒரு சின்ன அவேர்னஸ். அவன் போய் கேட்குறான், அந்த டிக்கெட் ஆல்ரெடி ஸ்கேம் ஆயிடுச்சு. ஸ்கேம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறான்னா, இவன் இந்த மாதிரி யாருன்னா பல்ப் வாங்குறாங்க கேட்டால் நம்மளால் தான் வாங்குவான். ஃபிசிக்கல் டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரே வருது இல்லை, இவன் எங்கேயும் ஸ்கேம் ஆகிட்டு இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கான். நானாவது வேடிக்கை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சு வந்தேன். இவன் மேட்சை பார்க்க வந்தேன்னு வாங்கி இப்படி கேட்டை மூடுற மாதிரி நிலைமையை பண்ணிட்டான். கிளம்புவோம். இந்த நிலைமை நமக்கு வரல எதிர்பார்க்கல. கண்டிப்பா ஆனாலும் பரவாயில்ல, இல்லைன்னு தெரிஞ்சு வந்தேன். வாங்கி ஸ்கேம் ஆகி இந்த இடத்துல நிக்கிறேன். அவருக்கு எதுக்கு வந்தவங்க என்னாச்சு, போலீஸ்காருக்கு மட்டும்தான் தரேன். உங்களுக்கு குமரணும், அதை நீ பார்க்கணும். அதானே அவரோட உழைப்பு பாராட்டணும். உழைப்பு என்னடா இது, எங்க சமோசா திங்கறாங்க. டேய் 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 டேய், இந்த மாதிரி வாங்க வந்தவங்கடா, அவங்கள்ட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பசிக்குதுடா, வீட்டுல சாப்பிட்டு வரணும். அதுக்கு நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியணுமே. எனக்கு சின்ன சாமி மேப்பெல்லாம் இருக்குடா, சரி கொஞ்சம் மேப்பையாவது போட்டு அல்ல பாரு. லட்சணம்லாம் தெரியும். இப்போ நம்ம எந்த கேட்ல போக போறோம் அதை சொல்லுங்க. கேட்டு எக்ஸிட்ல போக போறோம். கரெக்டா சொன்னாங்க. அங்க எக்ஸிட் அங்கிட்டு இருக்கு வெளியே. ஆமாங்க இருக்குது. சோடா எவ்வளோ சிகரெட் இருக்கு. இது சிகரெட் ஏரியா நினைக்கிறேன். 180 போட்டிருக்கு பாத்தியா, அந்த 180 அதுதான் விராட் கோலியோட ரெஸ்டாரண்ட். போய் அங்கதான் தங்குவாரா? என்ன சொல்றா? இல்ல ஆஹா அருமையா இருக்கு. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? மஞ்சுமல் பாய்ஸ் குணா கேவ். அச்சோ மலை அப்படிதான் பிச்சுச்சோ. போனா பார்க்கலாம், போலாம் ஆனா பார்க்க முடியாது. சரி பார்க்க முடியாது மச்சான். நிஜமா டோனி அது அங்கடா. அங்கடா அதான். ஏய் டோனி டோனி தான். இல்ல ப்ரோ, அது ஹேர் ஸ்டைல் இல்ல ப்ரோ. யார் டோனி பாரு டோனி தான். மச்சான் டோனி மச்சான். டோனிடா. டோனி தான் 7 நம்பர். டோனி தான். ஏய் சூப்பர்ரா நீ. டோனியை கண்டுபிடிச்சிட்டோம். உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்ட்ட போய் சொல்லுவேன்? எப்படிடா உனக்கு அவ்வளவு தூரம் கண்ணு தெரியுது? எனக்கு என்னமோ டோனி தான் தோணுது. தலைமுறை நிரந்தரம். பங்கு எப்படிதான் இருக்கியா? அடிச்சோன்னா ஓடிட்டியோன்னு நினைச்சேன்.
தோனியை பார்த்தோம் பாரு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் நம்ம மனசு ஆறுதலுக்கு. உள்ளக்குறாங்களா? ஆமா மச்சான், அது தோனி தான்டா கண்டிப்பா. எனக்கு என்னமோ தோனி மாதிரி தான் தோணுச்சு. ஃபேக் பண்ணாங்க. கோலி, டோனி, மேக்ஸ்வெல்ரா, அவங்க மேல பார்த்துட்டு போலாம்டா. இதோ இந்த ஹோட்டல்ல இருக்கிறான்டா. தோனி இல்ல, தோனி ஃபேன் இருக்காரு. இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற ஏயா போட்டு உயிரை வாங்குற. எதுக்குடா கியூ கட்டி நிக்கிறாங்க? டிக்கெட் இருந்தாதான் உள்ள விடுவாங்க. அதனால கியூ கட்டி நிக்கிறாங்க. டிக்கெட் இல்லாம கியூ கட்டி நிக்கிறாங்க பாத்தியா? அங்க பாரு புறா தான் பறக்குது நைட்ல. பாரு புறா இருட்டுல வந்துட்டு இருக்கு. புறா இல்லடா, பராந்திரா. அது பராக்கா? எது ரியான் பராக்கா? டிக்கெட் வச்சுட்டு எதுக்குடா இவ்வளவு லேட்டா வராங்க? டிக்கெட் இல்லாத நம்மளே கரெக்டா வந்திருக்கு, அவங்க மாதிரி ஸ்கேம் ஆகி நீயே கரெக்டா வந்திருக்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அங்க பாரு மெயின் தலை 2. ஆனா நம்மளால பரவாயில்ல, டிக்கெட்ல ஸ்கேம் தான் ஆகணும். இப்போ ஒருத்தர் உள்ள போய் மலையில ஸ்கேம் ஆயிருக்காங்க பாத்தியா? அவங்க நினைச்சாண்டா பாவமா இருக்கு. வந்திருக்காருடா ஆர்சிபி கப் இல்லன்னு எவன்டா சொல்லுது? இந்த இடத்துல டிகே, கேஎல் ராகுல் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கதான் இந்த இடத்துல தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லாரும். ஆனா மழை கொஞ்சம் தலைவர் அலப்பற எங்க டிக்கெட் இல்லாம நிக்கிறாங்க பாரு. அது ஒரு செம்மையா இருந்தாங்கல்ல, ஒரு செம்ம வைப் இது. இல்ல, எல்லாம் ஆன்லைன்ல நிறைய ஒரு மாதிரி ஸ்கேம் ஆயிருவாங்க போல இருக்கு. ஸ்கேம் பேர் ஆகிறாங்க. எக்கச்சக்கமான கொள்ள அடிச்சிருக்காங்கடா. 5 பைசா இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. விட மாட்டான்டா. தலையோட தட்டி அனுப்புற கூட வந்துரு. எங்கடா இருக்கிற? நல்லா பாத்துட்டு வர. நானடா பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் உள்ள போவேண்டா. ஜெயில உள்ள தானே. இது இல்லையா? உன் பிரச்சனை தான். கியூஆர் கோடு அது ஒரிஜினல் தான், ஆனாலும் கியூஆர் கோடு இல்லையா? ஸ்டார்ட் ஆயிட்டா மேட்ச்? நல்ல மேட்ச் தான், பரவாயில்ல. கியூஆர் கோடு இல்லாமல் உள்ள போடுறாங்க. கியூஆர் கோடா அப்படின்னா வச்சு ஸ்கேன் பண்றாங்க. புரியல. ஃபேக்கா? Ticket fake. Physical ticket also fake. Physical ticket also fake. He's the first scammer. புரிஞ்சிச்சா? சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது. சரி பிரதர், ஸ்டேடியம் டிக்கெட் எப்படி புக் பண்ணிருக்கீங்க? ஆன்லைன்ல தான். சிங்கப்பூர் ஆட்டோக்கார மாதிரி. ஆமா, நான் பட்டுமே. டேய் எங்க டேய்? தெருவுல தான் அவன் கூட போறான். ஃபைனலி லீவ் பண்ணலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. ஆனா இவ்வளவு கஷ்டப்படுறியே. கல்லஞ்சக்காரன்
அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானே. Few moments later.